தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. சிலுவை நாயகா, மன்னிக்கும் வரம் தரும் இரட்சகரே, இந்த காலை 5 மணி முதல் இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தினீரே. இன்னும் நீர் வழிநடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த யூடியூப் வழியாக செய்தியை ஆண்டவரே நீர் எனக்கு தருகிறேன். இந்த இறைவார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி நற்செய்தியின் தூதனாய் இருக்க நீர் என்னை தெரிந்தெடுத்தீரப்பா. இதோ உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல என் நாவினை தொட்டருளும், என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது நான் உமக்கு புகழ்பா பாடிடுவேன். சங்கீதம் 51 பார்க்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று லூக்கா நற்செய்தி 23:34 வாசிக்கிறோம் ஆண்டவரே. எபேசியர் 4:32 சொல்வதைப் போல ஒருவருக்கொருவர் நன்மை செய், பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாய் மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள் என்று சொல்லி, சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். சிலுவை நாயகா மன்னிக்கும் வரம் தா, இறங்கும் நாயகா நான் இறங்கிட வரம் தா. எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்ற எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. மன்னிக்கும் வரத்தை தாங்கப்பா. நீர் மன்னித்தீர், நானும் மன்னிக்க வரம் தாரும் என்று சொல்.